ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். இன்றைய பிரசங்கத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 16:8. சங்கீதங்களின் புஸ்தகம் 16:8. சங்கீதம் 62:2-5 வசனத்தை 6 வாசிப்போம். சங்கீதம் 16:8. சங்கீதங்களின் புஸ்தகம் 62:2-6 வாசிப்போம். வாசிங்களா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமுமானார். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. எந்த விதத்திலும் நான் அசைக்கப்படுவதில்லை. வாசிங்க. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படவே மாட்டேன். இன்றைய தலைப்பு அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே எடுக்கிறோம். தாவீது ராஜா எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அசைக்கப்படல அப்படிங்கிறத தியானிக்க போறோம். ஒரு 7 சந்தர்ப்பத்தை எடுத்து சொல்ல போறோம். பொதுவாக தாவீது ராஜான்னு சொன்னா சிலர் மேன்மையா சொல்லுவாங்க, சிலர் அவருடைய கஷ்டங்களை சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய லைஃப்ல எடுத்து பார்த்தா தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் அவருக்கு மேன்மை கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் விட தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப சிறந்த அனுபவம் தேவன் அவருக்கு கூட இருந்தே தான். ரைட்டா? சங்கீதங்களின் புஸ்தகம் 27:4 வாசிக்கும் போது கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதம் 27:4 அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபையினால ராஜாவாகிய தாவீதை குறித்து சிறப்பா நிறைய சொல்வதற்கு இருக்குது. இன்றைக்கு அவர் எந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் அசைக்கப்படாதவராய் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு 7 சந்தர்ப்பத்தை உங்களுக்கு எடுத்து சொல்றோம். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கிறதான ஆவிக்குரிய உலகத்திலே தெய்வ ஊழியர்களாகி எங்களை போல உள்ளவர்களை எடுத்து பார்த்தாலும் சரி, அநேக சந்தர்ப்பத்தில் எடுத்து பார்க்கும்போது சோதனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, எதிர்வினையான சூழ்நிலைகள் வரும்போது எங்கள் அநேகர் நாங்கள் அசைக்கப்படுதல் என்று சொல்லும் போது அதை எப்படி சொல்லலாம்? வேதனைகளை வெளிப்படுத்துகிறோம், கஷ்டங்களை வெளிப்படுத்துகிறோம். என்ன சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் அதனால பரிதாபப்பட்டு முறுமுறுக்கிறவர்களாக, முறையிடுகிறவர்களாக, கூக்குரல் இடுகிறவர்களாக, இதெல்லாம் பார்த்தா அந்த அசைக்கப்பட்டதுக்கு அடையாளம். அதாவது நம்பிக்கை இழந்தவர்களாக, விசுவாசத்தை இழந்தவர்களாக, தைரியத்தை இழந்தவர்களாக, சமாதானத்தை இழந்தவர்களாக, சந்தோஷத்தை இழந்தவர்களாக, ஆறுதலை இழந்தவர்களாக, ஒரு இளைப்பாறுதல் இல்லாத நிலவரத்துக்கெல்லாம் நம்ம வரும்போது நம்ம ஒரு அசைக்கப்பட்டது போல ஒரு நிலவரத்துக்கு வரும். ஆனா இங்க ராஜாவாகிய தாவீது சொல்லும்போது சொல்லாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுது வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடி இதெல்லாம் நான் அசைக்கப்படுவதே கிடையாது. என் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கானா நான் அசைக்கப்பட மாட்டேன். என்ன ஒண்ணு எதுவும் மேற்கொள்ளாது. நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படவே மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல. இன்னைக்கு இந்த நிலவரத்தில் என் போன்ற ஊழியர்கள் கூட பிரசங்கிக்கலாம். வாழ்க்கையில சூழ்நிலை வரும்போது அப்படி வாழ்கிறோமா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குரிய இடமா இருக்கு. நான் பார்த்த அனுபவத்தில் பார்த்தா அது அநேகருடைய வாழ்க்கையில இல்லைங்க. சொல்றாங்க கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா வாழ்க்கையில வரும்போது சோர்ந்து போயிடுறாங்க, நம்பிக்கை இழந்துறாங்க, அசைக்கப்பட்டுறாங்க. ஆனா ராஜாவாகிய தாவீது சொல்றான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. உலகத்துல பாருங்க, 10ஆம் வகுப்புல ஃபெயில் ஆகுது, தற்கொலை பண்ணிடுது. 12ஆம் வகுப்புல ஃபெயில் ஆகுது, தற்கொலை பண்ணிடுது. நீட் எக்ஸாம் படிக்க முடியல, தற்கொலை பண்ணிடுது. வாழ்க்கையில குடும்பமாகி குடும்பத்துல தோல்வி, தற்கொலை பண்ணிடுறாங்க. இதெல்லாம் என்னன்னா அசைக்கப்படுதலுக்கு வாழ முடியல. வாழ்க்கையில கடன் தொல்லை, செத்து போயிடறாங்க. ஊழியத்துல கஷ்டம், ஓடி போயிடறாங்க. விசுவாசிகள் சபையில சில விதமான பிரச்சனைகள், சில காரியங்கள் வரும்போது ஓடி போயிடறாங்க. இதெல்லாம் அசைக்கப்படுவதற்கு. ஆனா ராஜாவாகிய தாவீது சொல்றான் அசைக்கப்படுவது. சம்டைம்ஸ் என் போன்ற ஊழியர்கள் கூட தெய்வீக எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க, சந்தர்ப்பம் வரும்போது அசைக்கப்படுறாங்க, ஆஸ்பத்திரி போக வேண்டியது. இதெல்லாம் அசைக்கப்படுதல் தாங்க. பேசுறது எழுதுங்க, கேட்கறது எழுது, அவைகளின்படி நடக்கணும். அல்லேலூயா. பேசுறது கேட்கறதுலாம் ரொம்ப எளிதாயிடுச்சு. அதுவும் இன்றைக்கு இருக்கிற பெந்தகோஸ்து மார்க்கத்தில் பேசுகிறதும் கேட்கறதும் ரொம்ப லகுவான விஷயம் ஆயிட்டு. ஆனால் வாழ்க்கையில் உண்மையிலே அந்த வார்த்தையின்படி வாழ்கிறோமா, அந்த வார்த்தை வாழ்க்கையா இருக்குதா அப்படின்னா அது கேள்விக்குரிய இடமா இருக்கு. ஆண்டவர் பெரியவர் அப்படிம்பாங்க, எதில் பெரியவர்னு கேட்டால் சொல்லிவிட மாட்டாங்க. ரொம்ப நல்லவர்பாங்க, எதில் நல்லவர்னா சொல்லிவிட மாட்டாங்க. ஏதோ பணம் தந்தார், பொருள் தந்தார், அது இல்லாதவங்களும் கிடைக்கிறேன். சூழ்நிலை எதிர்வினை ஆகும்போது கர்த்தர் நல்லவராக இருந்தாரா? அல்லேலூயா.
மனுஷ சகாயம் இல்லாமல் தெய்வ சகாயத்தில் வாழ்ந்திருக்கிறோமா? அப்படியே மனுஷ சகாயம் உண்டானாலும் அந்த சகாயம் தேவனால் உண்டாக்கப்பட்டதா? அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னை அல்லாமல் பரிசுத்தமாய் தங்களை மாற்றிக்கொள்வோர் சபிக்கப்பட்டவள் சொல்லியிருக்கு. நானே கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குற தேவன். அல்லேலூயா. தேவனால் என்கிற இடம் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அனுபவம் இருக்கணும். அதாவது ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு அனுபவம். எங்க அப்பா என்ன படிக்க வச்சார், ஸ்கூல் படிக்க வச்சு இந்த ஸ்கூல்ல நான் படிச்சேன் அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது. ஆனா எங்க அப்பா நல்ல ஸ்கூல்ல என்னை கொண்டு செலக்ட் பண்ணி வச்சு நான் படிச்சேன் அப்படின்னா தான் நல்ல வார்த்தை. அல்லேலூயா. இது போல தேவனால் என்கிற இடம் வரணும். அந்த இடம் சொல்லும் போது அது உண்மையா இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். சமயம் நமக்கு கொஞ்சம் சுருக்கமா இருக்குது. ஒரு 7 குறிப்புகளை தியானிக்கிறதுக்கு நிறைய வசனங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு தியானிப்போம். முதலாவது, எந்த சந்தர்ப்பத்தில் ராஜாவாகிய தாவீது அசைக்கப்படாமல் இருந்தார்? சிம்பிள். நம்ம லைஃபோடு சேர்த்து பேசிட்டு போறோம். எல்லாம் உங்களுக்குரியதா இருக்குமானா தெரியாது. ஒரு சில குறிப்புகள் நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்துப்போம். முதலாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்துட்டு 10வது வசனத்தை வாசிய. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயா? நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. முதல் குறிப்புக்கு வசனம் மட்டும்தான் வாசிச்சிருக்கோம். என்ன காரியத்தில் அசைக்கப்படாம இருந்தான். 10வது வசனம் வாசிக்கும் போது வாசிய. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி. ஆமா, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, ஈசாயின் குடும்பத்தில் ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். சரியா? இப்ப ஈசாயின் வீட்டில் விருந்து வைக்கிறதுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். இப்போ ஒரு ஆள் அபிஷேகம் பண்ணணும். ஈசாயிட்ட சொல்லியாச்சு. முதல் 3 பிள்ளைகள், இராணுவத்தில் உள்ள பிள்ளைகள் போகிறாங்க. முதல் பையனை பார்த்த உடனே ஞானதிஷ்டிக்காரனாகிய சாமுவேலுக்கு கூட ஒரு சின்ன ஒரு குழப்பம். உடல் தோற்றத்தை பார்க்கும்போது நல்ல பாடி பில்டிங் உடம்பு, நல்ல ஒரு தோற்றம். நம்ம ஊர் கணக்கில் சொன்னால் ஒருவேளை அந்த மிலிட்ரி மீசைகள் அல்லது அந்த மிலிட்ரி தோற்றம் எல்லாம் நல்லா இருக்குது, இவன் தானோ அப்படின்னு சொல்லி இருந்துச்சார். ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா, நீ முகத்தை பார்க்குறா, சரீரத்தை பார்க்குறா, நான் அதை என்ன செய்யலை, பார்க்குறதே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா நீ சரீர தோற்றத்தை பார்க்க, நான் அதை பார்க்கலன்னா இருதயத்தை பார்க்குறேன். அப்படி ஒரு 7 பிள்ளைகள் அவனுக்கு முன்னால் வந்தாங்க. 7 பேர் ரிஜெக்டட். இப்போ 10வது வசனத்தில் மெதுவா சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயிட்ட பேச்சு கொடுக்கிறார். வாசிங்க. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை வாசிங்க என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? இவ்வளவுதானான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, வாசிங்க என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். எல்லாருக்கும் இளையவர். 3 பேர் மிலிட்டரியில இருக்கிறாங்க, 4 பேர் என்ன வேலை செய்தாங்கிறதுக்கு நமக்கு தெரியாது. 8வது ஒரு பையன் இருக்கிறான், அவன் இங்க இல்ல. சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அவன் நம்ம ஊர் பாஷையில சொன்னா அந்த ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, கொஞ்சம் நம்ம ஆரல்வாய் மொழிக்கு அந்த பக்கம், வள்ளியூருக்கு அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆடு மேய்க்கிறவங்க, நம்ம ஊர்லேயே பார்த்தா தடிக்காரங்க கூட அந்த இதுகளெல்லாம் மலைகளில் மாடு மேய்க்கிறவங்கள பார்த்தா, நம்ம ஊர்லேயே கொஞ்சம் பக்கங்களில் பார்த்தா இந்த கஞ்சி வாளி ஓடி போவாங்க. பார்த்துருக்கீங்களா? கஞ்சி வாளி, ஒரு பெரிய வாளி வச்சுட்டு, அதுவும் எத்தனை வருஷத்துக்கு முன்னால், 2000 வருஷம் 2500 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கஞ்சி வாளி ஓடி போவாங்க. ஒரு பெரிய வாளியில் கஞ்சி எடுத்துட்டு ஒரு கம்பு எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரு இளைய பையன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நம்ம ஊர் பாஷையில் உங்கள்கிட்ட பேசினா கஞ்சி வாளியோடு ஆடு மேய்க்க போயிருக்கான். எங்க போயிருக்கான்? அதுவும் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொன்னா, வேத வசனத்தின் படி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்ற பழக்கம் பகுதி கூட கொஞ்சம் குறைவாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வசனத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு அந்த விளக்கத்துக்கு போவோம். என்னமே நம்ம முதல் குறிப்புக்கு என்ன விளக்கம் என்பதை சொல்லலை, சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு போறோம். எந்த சூழ்நிலையில்
தாவீது ராஜா அல்லது தாவீது என்கிற மனுஷன் அசைக்கப்படாதவனாய் வாழ்ந்திருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனையோ இருந்தும் கூட அசைக்கப்படுறோம். அவனுடைய பவுண்டேஷன் ஆரம்பமே எந்த சூழ்நிலையில் இருந்துச்சு, ஆனா அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். வேணா வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க 78, 70, 71 வாசம். சங்கீதங்களின் புஸ்தகம் 78, 70, 71 வாசம். வாசியா. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். எங்க இருந்தாரா? எங்க இருந்தாரா? ஆட்டு தொழுவங்களிலே. ஆட்டு தொழுவம் நீங்க பாத்தீங்கன்னா ஆடு சில நேரத்தில் கெடை போடுவாங்க. நம்ம திருநெல்வேலி அந்த பக்கங்கள்ல இருந்தெல்லாம் ஆடு கொண்டு வந்து நம்ம ஊர்களில் இப்போ வயல் காடுகள் எல்லாம் போயிட்டு அப்போ செம்மறி ஆடுகள் எல்லாம் கொண்டு வந்தா கெடை போட்டு அங்கே தங்குவாங்க. அந்த குறிக்கப்பட்ட நாட்கள், குறிக்கப்பட்ட மாதங்கள் எங்க தங்குவாங்க? அங்கே தங்குவாங்க. நல்லா பாருங்க, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு எங்க இருந்து எடுத்தாரா? எங்க இருந்து எடுத்தாரா? எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொன்னா அதிகபட்சமா வீட்டுக்கு வர்ற பகுதி குறைவு. ஈசாய் வைத்திருந்த பலி விருந்து கூட அவனுக்கு சொல்லப்படல. என்ன நம்ம முதல் குறிப்பு, எந்த சூழ்நிலையில் அவர் அசைக்கப்படாமல் இருந்தார் என்பதை சொல்லல, சூழ்நிலை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு வரோம். ஒரு தாவீது அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய மனுஷனை நம்ம அறிகிறோம். வேதம் முழுவதிலும் பழைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ஆளாகவும் அப்படின்னு சொல்லப்பட்டதிலிருந்து மத்தேயு சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலிருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தாவீது என்கிற ஒரு பெயர் இருக்கும். அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய நிலவரம் எங்க இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியணும். தாவீது மேன்மையானவரானா மேன்மையானவர். அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாரு, எந்த சூழ்நிலையில் மத்தியிலெல்லாம் அசைக்கப்படாதவராக இருந்தாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு நிலவரம் வந்தா, இந்த காலை வேளையில இந்த பிரசங்கத்தை எடுக்கும் போது அப்படிதான் யோசித்து பார்த்தேன். இந்த நிலவரம் நமக்கு வந்தா நான் அப்படி இருப்பேனா, ஜனங்கள் அப்படி இருப்பார்களா? இருக்கிறீங்க, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில போதாது அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்றோம். இப்ப என்ன, தாவீது அடுத்த வசனத்தை வாசிங்க. கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் கிடையாது. கஞ்சி வாளியோடு வாழ்றது போல ஒரு வாழ்க்கை. கஞ்சிக்கு பதில் அவருக்கு எது வேணாலும் கொடுத்துருக்கலாம், இருக்கட்டும். இப்போ என்ன, மொத்தமா முதல் குறிப்பு, தன்னுடைய வாழ்க்கையில சொந்த தாய் தகப்பனால், சொந்த குடும்பத்தால் மறக்கப்பட்ட நிலவரத்தில் வீட்டில் ஒரு விருந்து நடக்குங்க. கொஞ்சம் ஆடுகளை மேய்த்திக்கிட்டு இருக்கிறாரு. கூப்பிட்டு அனுப்பியிருக்கலாமா, அனுப்பக்கூடாதா? எங்க அனுப்பியிருக்கலாமா, அனுப்பக்கூடாதா? வீட்டில் ஒரு விருந்துலாம் நடக்குது. எல்லாருக்கும் இளையவன் இல்லை என்ன கூப்பிட்டு கேட்குறாரு தீர்க்கதரிசியாகிய சாமுவேல், இந்த வீட்டில் 7 பிள்ளைகள் தானா? இல்லை, இன்னொருத்தன் இருக்கிறான். எங்க அவன் இருக்கிறான்? எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலையிலே. அதனால தான் அழகா சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா, வாசித்திருக்கீங்களா? சங்கீதம் 27 கூட அந்த வசனம் இருக்கும். வாசித்து பாருங்க பார்ப்போம். என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். வாசிங்க பார்ப்போம் 10வது வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். அப்போ என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் வாழ்க்கையில கடந்து போனதுனால தாங்க சொல்றார். அல்லேலூயா. எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலவரத்திலே ஸ்திரீயானோள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. என்ன ஒரு அருமையான நம்ம பாடம் தெரியுமா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா. இன்னொரு பாட்டு பாடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? இப்போ சமீப காலத்தில் பாடின பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? தாய் தேன் பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஒரு சின்ன கவி பாடுவோமா? ஒருவேளை இந்த கால வேளையில் எனக்கு நீ யாருமே இல்லை, என் குடும்பத்தை பராமரிக்க யாருமே இல்லை, நானும் என் குடும்பமும் மறக்கப்பட்டிருக்கிறோம், என் குடும்பம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, நிந்தையின் மத்தியில் கடந்து போய்கிட்டு இருக்கிறோம், அவமானத்தின் மத்தியில் கடந்து போயிட்டு இருக்கோம். எப்படி ஈசாயினுடைய பிள்ளைகளில் தாவீது ஒரு புறக்கணிக்கப்பட்டவராக மறக்கப்பட்டவரான நிலவரத்தில் இருந்தாரோ, இதுபோல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என் சொந்த குடும்பம், என்னுடைய நிலவரம் இன்றைக்கு எல்லாராலும் மறக்கப்பட்டது போல. எல்லா குறிப்பும் நம்ம எல்லாருக்கும் உரியதல்ல, சில குறிப்புகள் நம்ம சிலருக்குரியதாக இருக்கும். ஒருவேளை இந்த ஆரம்ப குறிப்புக்குரிய ஒரு தெய்வ பிள்ளையாக நீங்கள் இருப்பீர்களானால், இந்த காலை ஆராதனையிலும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தாயின் கருவிலே கண்ட தெய்வம், உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்த தெய்வம், அநாதி சிநேகத்தால் சிநேகித்த தெய்வம்,
ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னது போல, இன்றைக்கு ஒருவேளை மனித சகாயத்துக்காக, மனிதர்களுடைய அன்புக்காக, மனிதர்களுடைய ஆதரவுக்காக காத்திருந்து ஏங்கி தவித்து அதற்காய் பிரயாசப்பட்டு எந்த விதத்திலும் அது உனக்கு அனுகூலம் இல்லாமல் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையும் கூட எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலவரத்தில், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலவரத்தில், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலவரத்தில், ஒன்றுக்கும் வழி இல்லாத நிலவரத்தில் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை இருக்குமானால், இந்த காலை ஆராதனையிலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னது போல, இந்த காலை வேளையிலும் உன்னுடைய வாழ்க்கையில நீ யாரும் இல்லாத நிலவரத்திலே மறக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாய், புறக்கணிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாய், வெறுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாய், நிந்தையும் அவமானத்தோடு கடந்து போற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாயானால், கர்த்தர் என்று வலது வாரசத்தில் இருக்கிறபடியால், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இரு. படிப்போமா? ஒரு சின்ன கோரஸ் பாடுவோமா? பாடுங்க. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், பெற்றெடுத்த தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர், தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர், மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார், உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை இதில் நினைவுபடுத்திட்டு போறோம். ஒரு ராஜாங்க, பெரிய சமஸ்த இஸ்ரவேலருக்கு ராஜாவாயிட்டாரு. அவருடைய வாழ்க்கையில மறந்த நிலவரம், அவருடைய வாழ்க்கையில நிந்தைகள் அவமானத்தின் மத்தியில் அசைக்கப்படவில்லை என்பது முதல் குறிப்பின்ற காரியம். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாராலும் மறக்கப்படும் போதும், எல்லாரும் நம்ம புறக்கணிக்கும் போதும், எல்லா நிந்தைகளும் அவமானம் வரும்போதும் நம்ம அசைக்கப்பட்டுறக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வலது பார்சத்தில் இருப்பாரானால் அவர் எப்பொழுது நமக்கு முன்பாக வைத்திருப்போமானா நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை ஆராதனையில் இந்த நிலவரத்தில் இருப்பீங்களானா கர்த்தர் உங்களுக்கு சொல்றது, நீ அசைக்கப்பட மாட்டாய். இப்ப நம்ம வருவோம் எந்த இடத்துல அவர் நிந்திக்கப்பட்டார் என்பது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5-7 வாசித்தா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5-7 வாசித்தா. சிமேயின்னு ஒரு மனுஷன் இருக்கான், வாசிங்க. தாவீது ராஜா பகுரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள சீமேயி என்கிற ஒரு பேருள்ள மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து என்ன வந்தானா? முதல் குறிப்பு என்னது? மறக்கப்பட்ட, தூஷிக்கப்பட்ட, நிந்திக்கப்பட்ட அனுபவத்தில் அசைக்கப்படக்கூடாது. இன்னைக்கு நம்மளை பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னாலே நம்ம கோவப்படுறாங்க, வாத்திரப்படுறாங்க, அவசரப்படுறோம், அழுகுறாங்க. தயவா உங்களுக்கு மனத்தாழ்மையா சொல்றேங்க, மறுபடியும் சொல்றேன், நாமத்தின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான மொழிகளை தீமையாய் பொய்யாய் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு, என் நாமத்தின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்கள், நிந்தைகள், அவமானங்கள், ஏதாவது ஒரு காரியத்தை சும்மா நம்ம மேல சொல்லிட்டாங்கன்னா நம்ம அநேகர் சோர்ந்து போறோம், நம்பிக்கை இழந்து போறோங்க. தாவீது ராஜா நல்லாட்சி செய்து சொந்த மகனால ஒரு வேதனைக்குரிய நிலவரம் வந்த போது பெருமையா நடந்து போறாரு. இப்ப போகும்போது பாத்தீங்கன்னா அவரை பார்த்து சிமேயி தூஷிக்கிறாங்க. என்ன சொன்னா பாருங்க, 7வது வசனத்தை வாசிங்க. சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பெலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, தொலைஞ்சு போ, போல. நம்ம ஊர் பாசல் போல போல போல, உனக்கெல்லாம் இப்படித்தான் நடக்கும், போல, தொலைஞ்சு போ, தொலைஞ்சு போ அப்படின்னு சொன்னாங்களாம். 13வது வசனத்துல வாசிங்கன்னா கல் எடுத்து எரிஞ்சிருக்கிறாங்க. வாசிங்க. அப்படி தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயியும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தானா? வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அழகா சொல்லியிருக்கோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க.
ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். தாவீது என்ன சொன்னாரா? ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, நான் புறக்கணிக்கப்பட்ட மறக்கப்பட்ட இப்படிப்பட்ட நிந்தையான அனுபவங்களின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். 9வது வசனத்தில் ஒருத்தன் கேட்கிறான், உன்னுடைய படை தலைவன்ல ஒருத்தன் கேட்கிறான், வாசிங்க. அப்பொழுது சிரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அபிசாய் ராஜாவை நோக்கி சொல்றான் பாருங்க ஒரு வார்த்தை, அந்த செத்த நாய் ராஜாவாகிய செத்த நாய் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? இந்த செத்த பாயல போட்டட்டா, நம்ம ஊர் பாசையில சொன்னா போட்டட்டா ஆண்டவரே, ஆண்டவரே போட்டட்டா, செத்த பய, செத்த நாய், பயலி சொல்லல, செத்த நாய் தூக்கிரட்டா. எப்படி இருந்திருக்க யோசித்து பாருங்க. ஒரு கேட்குறான், தூக்கிட்டா, போட்டட்டா, தொலைச்சிட்டா, செத்த நாய் தானே, எல்லாம் ஒரு மனுஷனை அடிச்சான் பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். என்ன சொன்னார் பாருங்க தாவீது. வாசிங்க. அதற்கு ராஜா, சிரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? எனக்கும் உங்களுக்கு என்னப்பா இருக்கு? அவன் என்ன தூஷிக்கிறான், என்ன தூஷிக்கிறான், என்ன நிந்திக்கிறான். வா, உங்களுக்கு எந்த அளவு புரியுதுன்னு தெரியல, நம்மெல்லாம் எப்படி போறோன்னு தெரியல, நான் எப்படி போறேன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. இவ்வளோ ஒரு சந்தர்ப்பங்கள் வரும்போதெல்லாம் நான்லாம் இப்படி நடந்துக்கிடுவேனா நடப்பனாங்கிறது நான் யோசித்து பார்க்குறேங்க. ஒரு ராஜாங்க கூட வர்றேன்னு சொல்லலாம், ஐயா ஆண்டவனே எல்லாம் செத்தப்ப தூக்கிறோம் போட்டுருவோம் அப்படிங்கிறான். சொல்கிறான், உனக்கு எனக்கு என்னப்பா இருக்கு? மேலே இருக்கிறவரையே அனுமதிச்சிருக்கிறார். பிறந்த குடும்பத்தில் மறக்கப்பட்டேன், சிங்காசனத்தில் இருக்கிறேன், நிந்தையும் அவமானமும் தூஷணம் கர்த்தரே இப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த காலை ஆராதனையில் முதல்ல அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லும் போது, எல்லாராலும் மறக்கப்படும் போது, எல்லாராலும் புறக்கணிக்கப்படும் போது, எல்லாராலும் நிந்திக்கப்படும் போது, எல்லாராலும் தள்ளப்படும் போது அசைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. அப்பமும் அவன் சொல்றான், கர்த்தர் இருக்கிறார், என் நிந்தை எனக்கு நன்மையா மாற்றுவார். அல்லேலூயா. கடந்து போகிற மறக்கப்பட்ட, நிந்திக்கப்படுகிற, அவமானப்படுத்தப்படுகிற எல்லா பாதையும் எனக்கு நன்மையாய் மாறும். ஏன்னா கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. இரண்டாவது, இப்போ முதல்ல ராஜாவாகிய தாவீது அசைக்கப்படாமல் இருந்தது, மறக்கப்பட்ட நிந்தைகள் அவமானத்தின் பாதை மத்தியில கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்து அசைக்கப்படாமல் இருந்தார். அல்லேலூயா. இரண்டாவது, எந்த சந்தர்ப்பத்தில் எப்போ அசைக்கப்படாமல் இருந்தார் அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதுதான் இந்த வசனத்தில் இல்லை, வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 22ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்துட்டு 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4, 6, 11 வாசியா. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் எனும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். 400 பேர் கூட வந்து சேர்ந்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு புரியுதுன்னு தெரியல. மாமனாரு மாமியாரு கூட்டு குடும்பத்துக்கு வச்சு சாப்பாடு போடுறது இப்ப கஷ்டம். மாமனார் மாமியாரை வச்சு சாப்பாடு போடுறது பெரிய கஷ்டம், அது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் மாமியார் ஒரு புருஷனாருக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி எல்லாம் இருந்து கூட்டு குடும்பமாக வச்சு சோறு போடணும்னா பெரிய கஷ்டம். எந்த அளவுக்கு பிரித்து இது செய்யணுமோ அந்த அளவுக்கு பிரித்து என்ன செய்கிறாங்க, கொண்டு போறதுக்கு திட்டம் போட்டு இது செய்கிறாங்க. எல்லாருமே இன்னைக்கு ஒரே பிள்ளை இருக்கிற குடும்பத்தில் தான் பெண் எடுக்கிறதுக்கும் மாப்பிள்ளை எடுக்கிறதுக்கும் யோசிக்கிறக்கூடிய இடத்துல வந்தாச்சு. கூட்டு குடும்பங்களே இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து மாமனார் மாமியார் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் சொல்லுது, அநாத ஆசிரமங்கள் நிறைய இருக்குது, அங்கே போனீங்கன்னா நிறைய ஆம்பளைகள் இருக்கிறாங்க, நிறைய பெண்கள் இருக்காங்க, ஒரு தொந்தரவு என்ன செய்யாது கிடையாதுங்கிறேன். நல்லா கவனிச்சிடுங்க. தானே பயந்து உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில யாரெல்லாம் வராங்க? ஒடுக்கப்பட்டவங்க, ஓமுக கழகம், ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்ற கழகத்துக்குரிய இடத்துல வராங்க. தாவீது இப்ப தலைவனானார். எதுக்கு தலைவனானார்? கீழே உள்ள வசனத்தில் இருக்கும். தாவீது அவர்களுக்கு தலைவனானார். என்ன 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 கழகத்துக்கு தலைவனானார்? ஓமுக கழகம், ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்ற
கழகம். அடுத்தது என்ன கழகம்? கடன்பட்டோர். ஆமா, அடுத்தது என்னது? காமுக கழகம். என்ன கழகம்? காமுக கழகம். இனி ஒரு கழகம் இருக்கு, அது நம்ம அடுத்த சொல்லுவோம், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஓமுக கழகத்துக்கு தலைவர், காமுக கழகத்துக்கு தலைவர். தனக்கு பசி ஆத்துறதுக்கு, உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு திரிகிறார். உங்களுக்கு நல்லா தெரியும். தாவீதை தெரியல உங்களுக்கு? தாவீது தெரியுமா தம்பி? தாவீதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எந்த தாவீது? பைபிளில் உள்ள தாவீது, அப்படிதானே? சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தாவீதுடைய நிலவரத்தை நல்லா கவனிச்சிடு. தான் வழி இல்லாமல் இருக்கிறாரு. இப்போ 400 பேர் வந்து சேர்ந்துருக்கு. எத்தனை பேர்? டெய்லி ஒரு கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி 3 நேரம் சாப்பாடு கொடுக்கணும். ஊருக்குள்ளே வாழ முடியாமல் வந்து சேர்ந்துருக்கிறான். வந்து சேர்ந்த ஆளெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்டது கிடையாது. ஓமுக காமுக கேஸு. ஆனால் இது அவ்வளவும் யூமுக கேஸில் உள்ளது. அப்படின்னா என்னது? யுத்த முன்னேற்ற கழகத்தில் உள்ள கேஸ். எப்படிப்பட்ட கேஸு? ஆமாம், இது சாதாரணப்பட்ட கேஸு கிடையாது. இதெல்லாம் எப்படிப்பட்ட கேஸுகள்? நல்லா ஃபைட் பண்ணக்கூடியவங்க. எப்படிப்பட்டவங்க? ஃபைட் பண்ணவங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிப்பட்ட கூட்டம் இல்லை. அப்போ இது எதுக்கு சொல்லனா? பசி. ரெண்டாவது, தன்னுடைய வாழ்க்கையின் வறுமை இல்லாம பசி பட்டினியில அசையாதவராக இருந்தார். அல்லேலூயா. மறக்கப்பட்ட, நிந்திக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய கிருபையினால அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சு வச்சிருந்தாங்க. அசைக்கப்படாதவரை பாதுகாத்தாங்க. ரெண்டாவது பசி. இப்பதான் நம்ம 1 சாமுவேலின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்க பாமுக கழகம் ஒண்ணு வருது, ஆரம்பிக்குது. வாசிங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. நாபால் தன் ஆடுகளை மயக்கத்திருக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது 6வது வசனத்தை வாசிங்க. அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும். 10 வாலிபரை கூப்பிட்டு, கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு 400 பேர்கிட்ட இருக்காங்க. ஒரு 450 பேருக்கு சாப்பாடு வேணும். அன்னைக்கு பசி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்படி பார்க்கிறாரு. அங்க இந்த நாபால் ஒருத்தன் ஆடு கத்திரிக்கிறான், ஆட்டு மயிர் கத்திரிக்கிறான். சரி, அங்க சாப்பாடு ரெடி பண்றாங்க. அவன் வனாந்திரத்தில் இருந்த நாட்கள்ல அந்த ஆடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு, அந்த வேலைக்காரர்களுக்கு பாதுகாப்பா இருந்ததுனால என்னவாது கொஞ்சம் போல சோத்தை கொடுத்து விட்டுற மாட்டான். நம்ம ஊர் பாசையில சொன்னா ஒரு அரை வயதுக்காவது இந்த பாலிய பசங்களுக்கும் சோறு கிடைக்காதான்னு சொல்லி 10 வாலிபரை கூப்பிட்டு வாழ்த்துங்க. போன உடனே என்ன செய்யுங்க? போன உடனே சோறு கேட்டுறாங்க. போன உடனே என்ன செய்யாங்க? சோறு கேட்டுறாங்க. போன உடனே வாழ்த்துருங்கள். என்ன செய்யுங்க? நல்லா இருப்பீரு, ஆசீர்வாதமா இருப்பீர். அப்படித்தானே எழுதியிருக்கு. வாசிங்க. அவனை நோக்கி, நீர் வாழ்க, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும். உமக்கு சமாதானம். உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும். உம்முடைய வீட்டுக்கு சமாதானம். உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, நல்ல வாயார வாழ்த்துங்க. வாழ்த்திட்டு சோறு கேளுங்க. இந்த கூட்டத்துக்கு, இப்ப இருக்கிற கூட்டத்துக்கு பேர் என்னது? பாமுக கூட்டம். பசி முன்னேற்ற கழகம். என்ன கழகம்? பசி முன்னேற்ற கழகம். இப்ப என்ன நடந்து? அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுது ஆடுகளை மயக்கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். போதும். இப்ப 11வது வசனத்தை வாசிங்க. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயக்கத்திருக்கிறவர்களுக்காக. இந்த 10 வாலிபர்களுக்கு அவன் சொன்ன பதில் என்னது? 10 வாலிபர்களுக்கு அவன் சொன்ன பதில் என்னது? நாபால் 10 பேருக்கு என்ன சொன்ன? நான் என் அப்பத்தை, என் தண்ணீரை, என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணிவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ? எப்படி கொடுப்பேனோ? பாருங்க. எங்கனையா ஒரு 100 ரூபா கிடைக்குமான்னு யாராவது போனா உங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. உங்ககிட்ட வந்துட்டு நான் இப்போ வாங்குறது சில நேரம் சொல்லுவாங்க, ஐயோ அதோடி நிறுத்திட்டாங்கன்னா பரவாயில்ல, ஃபோன் பண்ணி அடுத்த இடத்துக்கு அவன் வந்தான்னா கவனமாக இருங்க, பேச்சு கொடுத்தான்னா கவனமாக இருங்க, அவன் வந்தான்னா கவனமாக இருங்க. வந்த உடனே அவனுக்கு 50,000 ரூபா தேவைன்னு என்கிட்ட வந்தான், அவனை கொடுத்துறாங்க. நாபால் சொன்னான், கொடுப்பேனோ? ஆனால் வேதம் சொல்லுது, இந்த வாக்கு தத்தத்தில் சொன்ன 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை ரெண்டாவது அசைக்கப்படக்கூடாது. இந்த பூமியில் சம்டைம்ஸ் சொல்லப்போனால் சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லுவார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவன் மானேன்,
நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதையும் அப்பத்துக்காக இறந்து திருந்ததையும் பார்க்கல. ஆனால் ஒரு நாள் அவருடைய லைஃப்பில் வந்திருக்கிற பாதையை பாருங்கள். அவர் பாடியிருக்க ஒரு சங்கீதத்தின் மாறாக ஒரு வாழ்க்கை போல் அவருடைய லைஃப்பில் வந்துச்சு. ஆனால் அவர் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கும் ஒருவேளை வறுமையோடு, தேவைகளோடு, கடன் பிரச்சனைகளோடு, பிரச்சனையின் அனுபவத்தோடு ஒருவேளை இன்றைக்கு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருந்த அருமை கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் எல்லாருக்கும் சொல்லும், வானமும் பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. மெனி மோர் டைம்ஸ் மனத்தாழ்மையா சொல்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய ஊழியத்தின் பாதையில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 1992 வருஷத்துல ஊழியத்துக்கு போன நாட்கள் முதற்கொண்டு கிருபையா இந்நாள் வரைக்கும் ஆண்டோடைய பெரிய கிருபையினால் எத்தனையோ சந்தர்ப்பங்கள், எத்தனையோ சமயங்கள் மனுஷ சகாயத்துக்குரிய எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் கூட அவங்கள நம்புறதற்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் நடத்துகிறதே கிடையாது. அப்படி நம்பினா அந்த வாசலை அடைச்சி கர்த்தரை மாத்திரம் நம்பத்தக்கதாய் நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் வைத்தார். உண்மையா 100க்கு 100 சொல்ல முடியும் அருமையானவர்களே, நம்பிக்கைக்குரிய எல்லா இடத்திலும் சம்டைம்ஸ் மனம் திறந்து இந்த காலை வேளையில இந்த பிரசங்கத்தின் உயிரோட்டத்துக்காக, ஜீவனுக்காக ஒரு சாட்சியா சொல்லிட்டு போறேன். சம்டைம்ஸ் நம்முடைய சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, இப்படி இவங்க மூலம் இந்த மாசம் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லி யாரையும் நம்பாதுங்க, அதனால நான் யோக்கியம் அப்படின்னு சொல்ல, கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. உண்மையிலே சொல்ல போன அந்த மாதங்கள்ல சில நேரங்கள்ல சில வாசல்கள் அப்படியே கட்டாயிருக்கும். ஆனா கர்த்தர் வேலை வாசல்களை திறந்து வேற வழிகளை திறந்து அன்றைக்கு என்ன தேவையோ, அந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை எப்பொழுது நமக்கு முன்பாக வைத்து அவர் நம்முடைய வலது வாரசத்தில் இருந்தால் இந்த உலக பிராரமான ஆசீர்வாதத்துக்குரிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில தரித்திரத்தை போல, வறுமையை போல, இல்லாமையின் அனுபவத்தில் வரும்போதும் கர்த்தர் நம்மை அசையாதபடி பாதுகாக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் உன்னுடைய சொந்த குடும்பமும் ஒருவேளை வறுமையின் அனுபவத்தில், இல்லாமையின் அனுபவத்தில் ஒருவேளை வெறுமையா இருக்குமானா இந்த காலை வேளையில உன்னை படைத்த தெய்வம் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் அவர் என் வலது வாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய சபை ஜனங்களும் 33 வருடங்களுக்கு மேலாக இந்த ஊழிய பாதையில இந்த அனுபவத்தில் வாழ்ந்திருக்கிற ஜனங்களை அதிகமாய் பார்த்திருக்கிறோம். எவ்வளவோ வறுமையின், எவ்வளவோ கடன் பிரச்சனையில தெய்வ சமூகத்துக்கு வந்த தெய்வ ஜனங்களை நாட்களும் காலங்களும் வரும்போது அவர்கள் வாழ்ந்த, அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த வறுமைகளை மாற்றி இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான இடத்திலே, அல்ல சொந்த இடங்கள், சொந்த வீடுகள், சொந்த ஆசீர்வாதமான நிலவரத்திலே கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு காரணம் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை எப்பொழுதும் அவளுக்கு முன்பாக வைத்து அவர் அவருடைய வலது வாரசத்தில் இருந்தபடியால் அந்நியரும் பரதேசியுமாய் வாழ்ந்த இடங்களிலே, வாடகைக்கு வீடுகளில் குடியிருந்த இடங்கள் பக்கங்களே நல்ல இடங்களை, வீடுகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஊழியமும் அதற்கு ஒரு பெரிய சாட்சி. அல்லேலூயா. தெருவெல்லாம் பரதேசிகளை போல சுத்தி திரிஞ்சோம், பரதேசிகளை போல சுத்தி திரிஞ்சோம். அடிக்கடி உங்களுக்கு நான் இதை ஞாபகப்படுத்திருக்கேன். இல்லைன்னு சொல்லாம ஏறக்குறை 5 இடத்துல ஒரே தெருவில் செற்ற போட்டதும் களத்ததும், செற்ற போட்டதும் களத்ததுமா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு நிலையான வீட்டை போல உயிர் வாழ்கிற நாட்களை கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு இடத்தை கர்த்தர் தந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால 2வது அசைக்கப்பட மாட்டோம், அசைக்கப்படக்கூடாது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அசைக்கப்படாமல் வாழ்ந்ததற்கு காரணம் 2வது ஆண்டவர் தனக்கு கூட எப்பவும் இருக்கிற அனுபவத்தில் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிற விதத்தில் இருந்தார். பசியும் பட்டினியுமான வறுமையும் அனுபவத்தில் அவர் அசைக்கப்படவில்லை. 3வதாக ராஜாவாகிய தாவீதின் வாழ்க்கையில அசைக்கப்படாமல் வாழ்வதற்கு அவருடைய வாழ்க்கையில் வந்த வாழ்க்கையின் அனுபவம் எதுவாக இருந்தது, எந்த சந்தர்ப்பத்திலே அவர் அசைக்கப்படாமல் இருந்தால்? சங்கீதங்களின் புஸ்தகம் 41:8. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கும். சீக்கிரமா முடிச்சிடலாம். வாசிங்க. 41. வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது அசைக்கப்படுவதில்லை. முதல்ல எல்லாராலும் மறக்கப்பட்ட போது தேவனை தனக்கு முன்பாக வச்சு அசைக்கப்படாம வாழ்ந்து முடிச்சார். 2வது பசி பட்டினி கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்து அசைக்கப்படாம வாழ்ந்து முடிச்சார். 3வது தன்னுடைய வாழ்க்கையில தீராத வியாதி அவனை பிடிச்சது. எல்லாரும் என்ன சொன்னாங்க? செத்தாண்டா, பிடிச்சி வியாதி அழிஞ்சான். அவனுக்கு இருக்கிற வியாதிக்கு, அவளுக்கு இருக்கிற வியாதிக்கெல்லாம் அவன் செத்தான், அழிஞ்சான், போச்சு, முடிஞ்சு. அவன்லாம் இனி வெளியே வருவான், அவெல்லாம் உருப்படுவான், அவெல்லாம் பிழைப்பா, அவெல்லாம் பிழைப்பா.
அதெல்லாம் சுகமாகுவா. அப்படிதானே? வாசிங்க, வாசி 8வது வசனத்தை வாசி. தீராத வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் கிடக்கிறவன் இனி எழுந்திருப்பதில்லை. படுக்கையில் கிடக்கிறவன் இனி எழுந்திருப்பதில்லை. இந்த அனுபவம் எல்லாம் எல்லாருக்கும் இருக்காங்க. சம்டைம்ஸ் சிலருக்கு மட்டும் இது அனுமதிக்கப்படுது. ஒரு படுக்கை, அதாவது என்ன சொல்லலாம், மரண படுக்கைங்கிற ஒரு அனுபவம் இருக்கு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர். சிலருக்கு இந்த மரண படுக்கையின் அனுபவம் இருக்கு. 2017வது வருஷம் எனக்கு இந்த அனுபவம் வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கிட்டு இருப்பேன், நல்ல நல்ல தெய்வ பிள்ளைகள் உண்மையாவே நல்ல தரிசனம் பார்த்து நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நானே ஏற்கனவே செத்து போவேன்னு இருக்கிறேன். ஆனால் வந்து சொல்கிறவங்களாம் எப்படி சொல்லுவாங்க, பிரதர் ஆண்டோடைய கிருபையினால் நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், நீங்கள் இப்படி போயிட்டுருக்கிறீங்க, ஒத்தையடி பாதை, ஒரு மலை, அதில் போயிட்டுருக்கிறீங்க, எங்களெல்லாம் விட முன்னுக்கு போயிட்டீங்க, நாங்கள் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல தாண்டி வர முடியாமல் இருந்தோம், ஆனால் நீங்கள் தாண்டி போனீங்க, அங்கே போனால் ஆண்டவரை பார்த்தீங்க, அங்கே கிரீடம் வாங்கிட்டீங்க. நீங்கள் இப்படி வந்து போயிட்டுருக்கிறீங்க, போகும்போது ரொம்ப கஷ்டத்தோடு போகிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சின்ன கிண்ணம் போல் ஒரு கிரீடத்தை தாராங்க, ஒரு கப்பு தாராங்க. அப்போது இதைத்தானே நீ எதிர்பார்த்தான்னு சொல்லி, இங்கே ஏற்கனவே மரண பயத்தில் செத்து போவோமோன்னு ஒரு பக்கம் ஒரு பயம், கொஞ்ச நாள் வாழ்ந்துட மாட்டோமான்னு சொல்லி. ஆனால் பார்க்குற சொப்பனம் நம்ம சிஸ்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ரெடி ஆயாச்சு, உங்கள் வாழ்க்கை தரத்தை பார்த்து கத்தரும் சொல்லியாச்சு, நீங்கள் என்ன செய்தாச்சு, ரெடி ஆயாச்சு, உங்கள் வாழ்க்கை ரெடி ஆயாச்சு. இப்படிப்பட்ட நிலவரம். ஆனால் ஆண்டவர் கிருபையா 2 வருஷம் 5 வருஷம் கேட்டேன், ஆண்டவரை ஒரு 5 வருஷம் உயிரோடு இருக்கிறேன் ஐயான்னு சொல்லி. 5 வருஷம்லாம் கிடைக்காதுன்னு நினச்சி மன்றாடினேன், ஒரு 2 வருஷம் தாங்கன்னு சொல்லி. இப்போ 8 வருஷம் தாண்டி போகுது. ஒரு சின்ன காரு கேட்டோம், ஒரு மாருதி 800 காராது வாங்கிட மாட்டோமான்னு சொல்லி OLXல தேடி சொல்லி 30,000 ரூபாய் கையில் இருந்துச்சு. அந்த 30,000 ரூபாய் கார் தேடணும். இப்போ ஒரு காரை விற்றுட்டு 2வது கார் வாங்கி 2வது காரம் ஓடிட்டுருக்கு. என்ன எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறோன்னு தெரியல. அல்லேலுயா. தீராத வியாதி அவனை பிடித்தது. அல்லேலுயா. எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் ஜெபித்து இருக்கிறாங்க. சிலர் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு சுகராக இருக்குமோன்னு சொல்லி. சிலர்கிட்ட சொல்லியிருக்கேன் வயறு கொஞ்சம் சூடாகி தான் இருக்குது, பாட்டிலில் எங்கே போனாலும் தண்ணி வச்சுருப்பேன், வயறு கொதிக்கிறதா இருக்கும், அப்படி ஊற்றிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வேறு வழியே கிடையாது. எவ்வளவு தண்ணி குடிக்கிறது, என்ன செய்கிறது, வயத்தை ஊற்றிக்கிட்டே இருப்பேன். சாப்பிட்ட ஆகாரம் அது போக்கில் போய்கிட்டே இருக்கும். எப்படி போகுதுன்னு ராத்திரி கொஞ்சம் பசி அடங்கிறது போல் சாப்பிட்டா அது பிடுங்கி போயிட்டுருக்கோம். யாரால் நிறுத்த முடியும்? ஒரு ஆளால் நிறுத்த முடியாது. இப்படிப்பட்ட நிலவரத்தில் வாழ்ந்தோம். இன்றைக்கி பாருங்கள், ஆண்டோடைய பெரிய கிருபை, தீராத வியாதி அவனை பிடித்தது, போச்சு முடிஞ்சு எள்ளும் தோலுமா. என்னுடைய அந்த ஃபோட்டோக்கள், சில ஃபோட்டோக்கள் அந்த நேரத்தில் உள்ளதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு இருக்கிறது போலெல்லாம் தெரியாது. அன்னைக்கு இன்னும் ஒரு 45-50 கிலோ போல் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கேன். இப்போது 75 கிலோ கிட்ட இருக்கிற போல் நினைக்கிறேன். இப்படி இருந்துக்கிறோம். அன்னைக்கு பார்த்தா இப்படி எள்ளும் தோலுமா தான் இருக்கிறது போல இருந்து. தீராத வியாதி அவனை பிடித்தது. ராஜாவாகிய தாவீது 3வது அசைக்கப்படவில்லை. எப்போன்னு சொன்னா, தீராத வியாதி வந்த போது கர்த்தர் அவனை பாதுகாத்தார். வேதத்தில் வாசிக்கும் போது, இப்போ வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 நாளாகமம் 23:1. தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனுமான போது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். தாவீது கிழவனும், எப்படி வேதம் என்ன சொல்லுது? அவனை தீராத வியாதி பிடிச்சினி. ஆனா அவர் எப்படி இருக்கிறாரா? கிழவனும் பூரண வயது. வாசிங்க பாப்போம். 1 நாளாகமம் 29:28. 1 நாளாகமம் 29:28 வாசிங்க. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வரியமும் மகிமையும் உள்ளவனாய், அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வரியமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அசைக்கப்படுவதே இல்லை. என்ன வியாதி, என்ன பலகீனம், எப்படிப்பட்டது வந்து யார் என்ன சொன்னா, எந்த மருத்துவர்கள் என்ன சொன்னா என்ன இருக்கு? என் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. என் தலைமயிரெல்லாம் என்னை கர்த்தர் எண்ணி வைத்திருக்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? என் மயிரை வரைக்கும் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கு. அல்லேலூயா. ஒருத்தர் நம்மளை அசைக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டம். அல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? என்ன வியாதி வந்தாலும், என்ன பலகீனம் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், தீராத வியாதி அவனை பிடிச்சிட்டு சுகர்ல இருந்து உனக்கு விடுதலை கிடைக்காது, பிரஷர்ல இருந்து உனக்கு விடுதலை கிடைக்காது, இப்படி எல்லாம் சொன்னா நீங்க நம்பிடவே செய்யாங்க. தயவா சொல்றேன், இந்த வசனத்தை மறுபடி சொல்லி நீங்க சொல்லுங்க. தீராத வியாதி, சுகர் தீராதும்பாங்க, எனக்கு சுகர் தீரும். அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா. சாகும் வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு சாவேன். அல்லேலூயா. ஏங்க, என்னை விட பயப்படுறதுக்கு ஆள் இல்லைங்க. தைரியசாலியை போல காட்டி இருக்கிறேன். சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, நான் விலையிடப்பட்ட போது, ஏன் பயப்படுறீங்க? அவ்வளோ பயம். இனிப்பை கண்டா பயம், பருப்புடைய கண்டா பயம், எதை கண்டாலும் பயம். ஏன்னா எதை தின்னாலும் பிரச்சனை ஆயிருமோ. நீ இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால நான் என்ன செய்யறேன்னு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைக்கிறேன், அவர் என்னுடைய வலது வாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. மூன்றாவது, அசைக்கப்பட மாட்டோம். தாவீது அசைக்கப்படல. தீராத வியாதி வந்த போது அசைக்கப்படல. அல்லேலூயா. 4, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படட்டும். அது வேற கேட்டுரும். பிரசங்கம் புரியுதா தம்பி? பிரசங்கம் புரியுதா? உங்களுக்கு பிரசங்கம் புரியுதா? ரைட். இங்க எல்லாருக்கும் புரியுதா? உங்களுக்கு பிரசங்கம் புரியுதா? ரைட். ஓகே, புரியணும், அதான் ரொம்ப முக்கியம். 4வது வாசிங்க, இழப்புகள் மத்தியிலே. சரியா? 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் 30 1-4 வரைக்கும் சீக்கிரம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படட்டும். எல்லா வசனத்தையும் வாசித்தா சமயம் இருக்காது. 4வது, ராஜாவாகிய தாவீது அசைக்கப்படாமல் இருந்தது என்ன? மனைவி, பிள்ளைகள், சொத்து, அங்க இருந்த பொருள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிட்டான். அமலேக்கியர் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. வந்தா ஓமுக கழகத்தை சேர்ந்தவன், காமுக கழகத்தை சேர்ந்தவன், பாமுக கழகத்தை சேர்ந்தவன் எல்லாம் சேர்ந்து அழுதான். எல்லாம் சேர்ந்து அப்படித்தானே சொல்லணும். அல்லேலூயா. வந்தவனுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு எடுத்து வளர்த்து அவன் குடும்பத்தை பாதுகாத்து கொஞ்சம் ஆள் கூட்டமா வச்சு எல்லாம் போயிட்டு தாவீதுக்கும் போயிட்டு உட்கார்ந்து அழுதாங்க. இழப்புகள் மத்தியிலே ராஜாவாகிய தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறவர்கள் நான் அசைக்கப்படுவதில்லை சொன்ன போல 4வது வசனத்துல சொல்லிருது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். போனபோது கர்த்தர் என் வலது வாரசத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. வரும்போது கொண்டு வந்தது இல்ல, போகும்போது கொண்டு போது. இந்த நாட்கள் எல்லாருக்கும் சொல்லுவேன், கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருக்கும் சொல்லுவேன், ஏசப்பாவுடைய எதை அதிகமாக நேசிச்சிடாத. எதை நேசிச்சாலும் சரி, நீ எவ்வளா இருந்தாலும் சரி, உனக்கு வேதனை தான் மிஞ்சி நிற்கும். தாவீது ராஜா சொல்ல, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கேன். எல்லாரும் இழப்புகள் மத்தியில் தாவீது இழந்து போயிருக்கிறார். கல்லெடுத்து எரிய வந்திருக்கிறாங்க. எங்க உங்களெல்லாம் ஓமுக காமுக பாமுக கழகத்தில் சேர்த்து சாப்பாடு போட்டு உங்களெல்லாம் பராமரித்து இவ்வளோ வச்சிருக்கிறனே, நன்றி இருக்கானெல்லாம் கேட்கல. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. எல்லாரும் கல்லறியறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. எல்லாரும் கல்லறிய ரெடி ஆயிட்டாங்க. சோறு போட்டவனை மறந்து, பாதுகாப்பா இருந்தவனை மறந்து எல்லாரும் கல்லறிய ரெடி ஆயிட்டாங்க. தான் வாழ்க்கையில இழப்பு இருக்குது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 2 வார்த்தை சொல்லி போக விரும்புகிறோம். இழப்புகள் மத்தியிலே தாவீது தன்னுடைய தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 15 20 வரைக்கும் வாசித்தார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15 20 வரைக்கும் வாசித்தார். சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் செத்தான். 20வது வசனத்துல வாசித்தா, பிள்ளை செத்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே தாவீது எழுந்தான், குளிச்சான், ஸ்நானம் பண்ணான், சாப்பிட்டான், ஆலயத்துக்குள் போனான். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த பிரசங்கம் எப்படி புரியுது எனக்கு தெரியலங்க, எப்படி நீங்க விளங்கி கொள்றீங்கன்னு தெரியலங்க.
நம்ம ஆட்களை உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க, புலம்பிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவன் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில இழப்புகள் நஷ்டங்கள் வந்த போது, வேதனைக்குரிய சூழ்நிலைகள் வந்து எல்லாம் தன்னை விட்டு போன போது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. உலகம் இவ்வளவுதான், உலக மனுஷங்க இவ்வளவுதான், உலகத்துல சம்பவிக்கிற இவ்வளவுதான் சம்பவிக்கும். என் ஆண்டவர் மாறாதவர். அல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கூட இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு ஒரு நாள் நாம் பிரிவே இல்லைன்னா எல்லாம் என்ன விட்டு ஒரு நாள் பிரியும். ஆனா ஆண்டவருடைய அன்பு மட்டும் மாறாததா இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்லும்போது சொல்ல, பரலோகத்தில் நீங்க தானையா, இந்த பூலோகத்தில் நீங்க தானையா. அல்லேலூயா. நான்காவது, அசைக்கப்பட மாட்டாத ஒரு ஜீவியத்தை செய்தார். ஏன் தெரியுமா? கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்தார். ஏசப்பாவுடைய அன்பு தான் அவருக்கு மேன்மையா இருந்தது. கர்த்தர் தான் தனக்கு மேன்மை உள்ளவராக காட்சி அளித்தார். பணம், பொருள், சொத்து, சுகம், குடும்பம், கோத்திரம், மனைவி, பிள்ளைகள் என்கிற எல்லாவற்றை விட ஆண்டவர் மட்டும்தான் தனக்கு மேன்மையாக இருந்தார். எல்லாவற்றை விட, எல்லாரை விட இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனுஷனுக்கு மேன்மையா இருக்குமானா, எந்த இழப்பின் மத்தியிலும், எந்த பிரிவின் மத்தியிலும், எந்த வேதனையின் மத்தியிலும் அந்த மனுஷனால ஆண்டவருக்குள்ள சமாதானமாக சந்தோஷமா வாழ முடியும். அதற்கு எக்ஸாம்பிள் ராஜாவாகிய தாவீது. அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் எல்லாம் என்ன விட்டு போனாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. சிலதெல்லாம் நம்ம ஒரு பாஷையில சொன்னாதான் அதுக்கு ஒரு அழகு, அப்படி ஒரு சூப்பரா இருக்கும். அல்லேலூயா. ஐயா, என்ன பெரிய இது, கர்த்தரே கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே கூட இருக்க. நான் சொல்லுவேன் அடிக்கடி, உங்க கையில ஒரு 2000 ரூபாய் தாள் இருக்கும்போது ஒரு 500 ரூபாய் தாள் காணாமல் போயிட்டு, ஆனால் உங்களுக்கு தேவை 500 ரூபாய்க்குள்ள ஒரு பொருள் வாங்கணும். 500 ரூபாய் காணாமல் போனே கண்டிப்பாக வருத்தம் இருக்கும். ஆனால் அடுத்த செகண்ட் அந்த தேவைக்குரிய காரியத்தை செய்யறதுக்கு உங்கள் கையில் எவ்வளோ இருக்கு? 2000 ரூபாய் இருக்கு. அதுபோல தான் இந்த உலகத்தில் இருக்கிற அன்புகள் எல்லாவற்றை விட, இந்த உலகத்தில் இருக்க எல்லா நேசத்தை விட ஆண்டோடைய அன்பு மேன்மையானது. அல்லேலூயா. கர்த்தருடைய அன்புக்குள்ள இருக்கிற இனிமை, கர்த்தருடைய அன்புக்குள்ள இருக்கிற மதுரம், கர்த்தருடைய அன்புக்குள்ள இருக்கிற சுகம் எதுக்கும் ஈடாகாத. அருமையானவளே, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும். சந்தர்ப்பம் வரும்போது எல்லா விதத்திலும் மாறி போவாங்க. ஒரு பெண் இல்லாம வாழ முடியாதுன்னு நீ நினைச்சு கல்யாணம் ஆசைப்படுவான், காதலிப்பான், எல்லாம் செய்வான் ஆம்பளைகளை. ஆனா ஒரு பெண்ணோடு வாழ முடியாதுன்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு குறை சொல்லுவான். பெண் இல்லாம வாழ முடியாதுன்னு நினைப்பான். பெண்ணு வந்த பிற்பாடு பெண்ணோடு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு பேசி எடுத்துருவான். வாழ்ற காலத்துல, வாலிபனா இருக்கிற காலத்துல, கல்யாண வயசுல பெண் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லி பெண்ணு பார்க்க விரும்பிட்டு இருப்பான். எவ சிரிச்சாலும் பல்ல காட்டி எடுத்துருவான். எவ பெண்ணுக்கையும் போவான். எவளுக்கும் லைன் அடிச்சு எடுத்துருவான். எவளுக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா கல்யாணம் ஆன பிற்பாடு பெண்ணோடு வாழ முடியாது. கல்யாணத்துக்கு முன்னால பெண்ணில்லாமல் வாழ முடியாதுன்னு வருவான். எவ்வளவு பார்க்க மாட்டானா? எவ்வளவு சிரிக்க மாட்டானா? ஹாய் ஹாய். அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு 2-3 மாதம் ஆகி ஒரு 2 வருஷம் ஆன விடுவேன். இப்போ இடையில ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு தடவை இவங்க ஒரு வாழ்த்து சொன்னாங்க, நல்லா இருக்கிறியானி. அவன் பதிலே சொல்ல, என்ன நல்லா இருக்க. உடனே அவங்க சொல்லியிருக்கான், கல்யாணம் ஆன பிற்பாடு எப்படி நல்லா இருக்க முடியும்? பார்த்தீங்களா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு, காதலிச்சிக்கல, இவ்வளோதான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால், அப்போ கல்யாணம் பண்ணதுக்கு முன்னால் பொண்ணு நாம வாழ முடியாதுன்னு நினைக்கான். கல்யாணம் பண்ண பிற்பாடு பெண்ணோடி வாழ முடியாதுன்னு நினைக்கிறான். இவ்வளோதான் உலகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு முன்னால் வரைக்கும் பிடிச்சிட மாற்றமா, கிடச்சிராதா, நம்ம கையை விட்டு போயிருமோ, பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சா அலப்புற மாதிரி அலந்துட்டு கிடக்கான். வந்த பிற்பாடு அப்பா இவ்வளோ கட்டிட்டு நான் படுற பாடு தெய்வமே. நிறைய நேரம் பிரதர் பேசுகிற பிரசங்கெல்லாம் என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்குமா தான் இருக்குது. எப்படி அவருக்கு தெரியும்னு தெரியலை. முன்ன பின்ன செத்தா தான் சுடுகாடு தெரியும். இவருக்கு எப்படி சுடுகாடும் தெரியுது, பிரேத குழியும் தெரியுதுன்னு தெரியலையாப்பா. என் குடும்ப வாழ்க்கை எப்படி தெரியுது? இதான் உலகத்தில் இருக்கிற அன்பு. அல்லேலூயா. ஆண்டோடைய அன்பு மட்டும்தான் மாறாத அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு மட்டும்தான் நம்மளை புரிஞ்சு கொண்ட அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு மட்டும் நம்முடைய தோல்வி விலகின எல்லாவற்றின் மத்தியில் நமக்கு உதவி செய்கிற அன்பு. அல்லேலூயா. நம்முடைய இயலாமையை குறித்து நம்மளுக்கு அன்பு கூறக்கூடிய ஒரு அன்பு, அந்த அன்பு மட்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்க மனுஷி எல்லாம் எதையாவது எதிர்பார்த்து தான் அன்பு கூறுவாங்க. அல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கல்வாரி சிலுவையில் நம்ம நேசித்த ஒரே அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. ஆமா, விலைக்கு சொல்லிட்டு போனோன்னு எங்களா
சமயம் அனுமதி கொடுக்காது. நான்காவதாக தாவீது ராஜா அசைக்கப்படாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவம் எப்ப தெரியுமா? தன்னுடைய இழப்புகள் நஷ்டங்கள் எல்லாவற்றின் போது. பிள்ளை இறந்துச்சு, செய்ய வேண்டியதை செய்தாரு. நீ வாசித்து பாருங்க. அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணினான். அல்லேலூயா. அப்ப நாலாவது, அசைக்கப்படக்கூடாது. வாழ்க்கையில இழப்புகள் நஷ்டங்கள், அன்புக்குரியவங்களை கூட நம்ம இழக்கும் போதும் அசைக்கப்படக்கூடாது. அழலாம்னா அழலாம், கண்டிப்பா அழலாம். தாவீது அழுதாரா? அழுதார். ஆனா உடனே என்ன செய்தார்? தன் தேவனாய கர்த்தருக்குள் தன்னை, உலகம் இவ்வளவுதான், மனுஷங்களுடைய அன்பு இவ்வளவுதான், மனுஷங்களுடைய ஆதரவு இவ்வளவுதான் என்பதை புரிந்து கொண்டு அழியாத அன்பு, இயேசுவுடைய அன்பு மட்டும்தான் சொல்லி திடப்படுத்தினான். சரி, 5, ஒரு தேவனுடைய பிள்ளை அசைக்கப்படக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிளா தாவீது எப்ப அசைக்கப்படாம வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய குரோதமா துரோக செயல் நடத்த போது அசைக்கப்படல. ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் துரோகம் பண்ணியிருக்கா ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. ஒரு 3 முக்கியமானவங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது 1:5 வாஸ்தா. 2 சாமுவேல் 15:1-5 வாஸ்தா. வாசியா. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9-10 வாசியா. அதற்கு ராஜா சமாதானத்தோட போய் என்றான். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி, நீங்கள் எக்காள துணியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று எல்லாம் ஒரு துரோக செயலை செய்யறான் பாருங்க. தகப்பனா ராஜாவா தாவீது இருக்கிறாரு, வழியில நிக்கிறான். வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் வசீகரப்படுத்தி குதிரைகளை சம்பாதிச்சு ஆட்களை கட்டி தழுவி, இந்த வாப்பா நான் தான் அப்சலோம்னா நல்லா கவனிச்சிடுங்க. அப்படி வரும்போது எப்படிப்பட்ட ஆளு அப்சலோம்னா யாருன்னு தெரியுமா? இஸ்ரவேல்ல அவனை போல அழகுள்ளவனே இல்லை. அந்த வசனம் இருக்கே தெரியுமா? நெல்லுப்பா பேராது. 14 வாசிங்க. 14ஆம் அதிகாரம் வாசிங்க. 25 வாசியா. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல், இவர்தான் அப்சலோமு இல்ல, நான் தான் அப்சலோமு. இவர்தான் யாரு? குடிமகன். நல்லா கேட்டுங்க. 14:25 அப்சலோம் எப்படிப்பட்ட ஆள் நீ பாத்துங்க. வாசியா. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்படவனும் வாசியா. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் ஒரு கொசு கடிச்ச தடம் கூட கிடையாது. ஒரு கொசு கடிச்ச தடம் கூட கிடையாது. அப்படி உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் அழகுக்கு அப்படி ஹேண்ட்ஸம், அப்படி பயங்கரமான அழகுள்ள. நம்ம ஆட்களை மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஆட்களுக்கு எல்லாம் இருக்கும். சிலருக்கு வாய் இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், சிலருக்கு இந்த இது கீழே பாதி தொங்கிட்டு கிடக்கும். சிலருக்கு பல்ல காட்டினா 2 பல்லு பெருசாக இருந்தால் பரவாயில்ல, 6 பல்லு பெருசாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவிழா மாதிரி பல்லு முன்னுக்கு கந்து கிடக்கும். சிலருக்கு எல்லாம் நல்லா இருக்கும், இந்த மூஞ்சி மட்டும் இந்த சுண்டு இவ்வளோ வந்து வெளியே கிடக்கும். அது ஒரு விதத்தில் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷேப்பு. சிலருக்கு எல்லாம் நல்லா இருக்கும், என்ன மாய்ப்பட்டவனு மூக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அடிக்கடி சொல்லதான், மூக்கு சளி வந்து ஒரு நாளும் பிரச்சனை பண்ணே கிடையாது. ஏன்னா அது போக்கில் தானே எவ்வளோ கஷ்டத்திலே சுவாசிக்கிறதுக்கு பெரிய மூக்கு ஆண்டவர் படைச்சி வச்சிருக்கேன். சைலன்சர், பெரிய சைலன்சர். ரைட்டா? ஓகே. இதான் நம்ம நல்லவர். அங்க அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அங்க அவன் எப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இஸ்ரவேலே மெச்சி கொள்ளப்பட்டவனே இல்ல, முன்னும் இல்ல பின்னும் இல்லையா அழகு. அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு நம்ம கூட்டங்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லட்சணமா ஆம்பளை பிள்ளைகள் பசங்க இருந்துக்கிட்டாங்கன்னா ஆரம்பத்திலேயே கண்ணி போடுறாங்க, பிடிச்சிட முடியுமான்னு சொல்லி. ரைட்டா? வரும்போதெல்லாம் என்ன செய்யறது? கட்டி பிடிச்சி முத்தம் செய்து எல்லாரையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் எப்ரோனுக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் ராஜாவானான். துரோகியாய் மாறினான். எப்படி மாறினா? துரோகியாய் மாறினான். அப்சலோம் பெத்த பையன் துரோகியா மாறினான். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எங்க எவ்வளவு புலம்பி இருக்கலாங்க. நான் எப்படி பார்த்து வளர்த்தேன். எவ்வளோ அழகுள்ள பிள்ளை இன்னைக்கு எனக்கு விரோதமாக பெரிய ஆளாயிட்டானே. ராஜாவானங்கிறது மட்டும் இல்ல, தாவீதை கொல்ல திட்டப்பட்டான். 2வது இந்த துரோகிகளுடைய லிஸ்ட்ல வர்றது அகிதோப்பேல். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தா. 2 சாமுவேல் 15:31 2 வசனத்தை வாசியா. அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசி. அப்சலோமுடைய கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகிதோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை 2வது துரோகியாய்
தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் மாறின அகித்தோப்பேல் கூடவே இருப்பாங்கங்க. நான் அடிக்கடி தெய்வ பிள்ளைகளை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் குடும்ப பிரச்சனையை எல்லார்ட்டையும் சொல்லாங்க, எல்லார்ட்டையும் பேசாங்க. ஏமா எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஹலோ ஹார் யூ வெல்கம் காலை வணக்கம், உடனே நீ காலை வணக்கம் போட்டு கோமண துண்டுகளை போட்டு அனுப்பி விட்டுறாரு. ஏதாவது படத்தை பிடிச்சி போட்டு அனுப்பி ஹலோ குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம் போட்டு அனுப்பிறாரு. திருப்பி அடுத்து ஐயா என் பாட்டை அவங்கிட்ட மாட்டிட்டு அவன் நான் சார்ஜ் பண்ணதெல்லாம் வச்சிருக்கானா, நான் விளையாட்டுத்தனமாக தான் அவனுக்கு அனுப்புனேன், அவன் எல்லாம் வச்சுட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணான். உனக்கு எதுக்கு இந்த சுவாலி, உனக்கு எதுக்கு இந்த சுவாலி? ஊறுபட்டதுக்கெல்லாம் அனுப்புறது. எவன் கிடைச்சாலும் எவா கிடைச்சாலும் நம்பரை வாங்கி ஒரே ஃபுல்லாக தான் செல்லே, சில செல்லெல்லாம் குட்டி போட்டு ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள் காலையில் பார்க்குறாங்க அது செல்லு குட்டி போட்டு கிடக்கு. செய்யாத. ஏன்னா அகிதோப்பேல் ஒரு நாள் துரோகியாக மாறினான். அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவேன். எங்கள் சிஸ்டர்ஸு சொல்லுவேன், கவனமாக இருங்க. அப்படியே வந்து நின்று நூல் போல் அப்படி பேசி கறக்க பார்ப்பாங்க. இந்த பால் கறக்கையுமா, அப்படியா 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 அப்படியா, இவங்க இப்படி இப்படி திருப்பி சொல்லுவாங்க. நான் தெரியாமல் பேசிட்டேன், உனக்கு என்ன தெரியாத பேச்சு, கவனமா. அல்லேலூயா. இல்லைன்னா துரோகத்தை ஏற்றுக்க. அல்லேலூயா. அவங்க இப்படி பண்ணாங்க நல்லா இருப்பாங்களா, ஒரு என் கண்ணீரை பார்க்குறேன், இந்த சுவாலியெல்லாம் வைக்காத. அல்லேலூயா. சொந்த சகோதரர்களாக இருந்தாலே கவனமாக இருக்கு. முதல்ல பிள்ளை துரோகியாக மாறினது யாரு? சொந்த அழகுள்ள ஒரு பெத்த பிள்ளை, சரியா? ரெண்டாவது தன்னுடைய ஆலோசனை காரணம். தாவீது சொல்லுவான், என் பந்தியில் ஏன் கூட சாப்பிட்டவன். அல்லேலூயா. எப்பவும் ரெண்டு பேராக தான் எங்கே போனாலும் போவாங்க. யாரெல்லாம்? தாவீதும் அகிதோப்பேலும். ஒரு நாள் துரோகியாக மாறினான். மூணாவது இன்னொரு ஆளை எடுத்து சொல்லுவோம், நேரம் ஆயிட்டு, சரியா? 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1:7. சீக்கிரம் வாசிங்க. அவன் செரியாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்திலிருந்து போதும். அப்சலோமுடைய தம்பி அதோனியா ராஜாவாகிற போது தாவீதின் மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னால, தோல்வியற்ற ஜெயத்துக்கு பின்னால இருந்தது யாருன்னா யோவாப். அவனும் துரோகியா மாறிட்டான். அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நடக்குமானா நடக்கும். அல்லேலூயா. நான் சொல்லும்போது சொல்லுவேன், என் ஜீவியத்தின் குறைவு பாதி கூட உங்களுக்கு தெரியாது. என் வாழ்க்கையின் பலகீனம், என் வாழ்க்கையின் தோல்வி எனக்கும் தேவனுக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு கோர்ட்டு தேவையில்லைங்க, என் மனசாட்சி எனக்கு ஒரு கோர்ட்டு. அல்லேலூயா. என் மனசாட்சிக்கு தெரியாதது ஒன்று நீ உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சும் பிரயோஜனம். என் மனசாட்சிக்கு தெரியும், நான் எப்படி வாழ்கிறேன், எப்படி பேசுகிறேன், எப்படி நடக்கிறேன், நல்லவனா எப்படி இருக்கிறேன், எல்லாம் என் மனசாட்சிக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு மனுஷன் உயிரோடு இருக்காங்க. இந்த சரீரம் ஒரு நாள் செத்து போகுங்க, அது உயிரிழந்து போகும். ஆனால் என் மனசாட்சி ஒரு நாள் சாகாதுன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்பதை என் இருதயமே எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாய் தீர்க்குமானால் நம்முடைய இருதயத்திலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. துரோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ராஜாவாகிய தாவீதின் வாழ்க்கையில சம்பவித்த போது ராஜாவாகிய தாவீது சொல்றான், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அப்போ 5வது, துரோகத்துக்குரிய சம்பவங்கள் நடக்கும் போதும் நம்ம அசைக்கப்படாமல் இருக்கணுமானா கர்த்தரை நமக்கு முன்னால் என்ன செய்யணும்? வைத்திருக்கணும். 6, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கூட்டத்தை முடிச்சிடலாம். ரைட், ஓகே, நெருங்கி வந்துட்டோம். வேதத்தில் வாசிக்கும் போது வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 18:7. அந்த ஸ்திரீகள் ஆடிப்பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறை முறையாக பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16. வெற்றி ஆடி வெற்றி. பாத்தீங்களா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல கோலியாத்தை போட்டு தள்ளி வெற்றி. சவுல் கொன்றது ஆவீதம், தாவீது கொன்றது 16. வெற்றி. 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின்
அப்படி வளர்ந்துகிட்டே போறார். வளர்ச்சின்னா அசூர வளர்ச்சி. பணம், பொருள், சொத்து, சுகம் எல்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு சில வசனத்தை உங்களுக்கு எடுத்து சொல்றேன், ரைட்டா? இங்கேயும் சிலர் வளருவீங்க, அதுக்காக இப்ப சொல்றேன். இப்பவுமே புரிஞ்சு வச்சிடுங்க. நீங்க பணம், பொருள், சொத்து, வண்டி, வசதி எல்லாம் வரும்போது மறந்துறாங்க. இப்ப அதுக்கு தான் எடுத்து சொல்றேன். வாசிங்க 1 நாளாகமம் 29 2-3 வாசிங்க. 1 நாளாகமம் 29 2-3, 1 நாளாகமம் 29 14 வாசிங்க. நான் என்னாலே என்று மட்டும் என் தேவனுடைய நல்லா ஆலயத்துக்கு கவனிச்சிடுங்க. ராஜாவாகிய தாவீது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றார். சரியா? அவர் என் வலது வாரசத்தில் இருக்கிறபடி அசைக்கப்படுவதில்லை. அவருக்கு இருந்த ஆசீர்வாதத்தின் அனுபவத்தை பாருங்க. வாசியா. நான் என்னாலே என்று மட்டும் நான் என்னால் என்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று என் தேவனுடைய ஆலயத்துக்கு பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெங்கல வேலைக்கு வெங்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்பட்ட காந்தி உள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாரங்களையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாய் சவகரித்தே. அடுத்த வசனத்தை வாசிங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த நல்லா கவனிச்சிடுங்க. நான் சேர்த்தது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு பாருங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவகரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். எப்படி பார்த்தீங்களா? இப்போ என்ன அடுத்த ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லுவோம், அப்போதான் நல்லா இருக்கும். வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29-14 வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் மனப்பூர்வமாய் கொடுக்கிறதற்கு திராணி உண்டாவதற்கு நான் ஏமாத்திரம் என் ஜனங்கள் ஏமாத்திரம். குடும்பத்தில் தெரியுங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் தெரியுமா, எவ்வளவு சேர்த்தேன் தெரியுமா, உங்களுக்கு தெரியாது. அப்படிலாம் நம்ம சொல்லிடவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாயில இருந்தெல்லாம் அப்படி வார்த்தை வரக்கூடாது. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கும். உனக்கு பணமும் பொருளும் சம்பாத்தியமும் இருக்கும் போது என் சாமர்த்தியம் நீ நினைச்சிடாத. உழைக்கிற பலத்திலிருந்து வேலை வரைக்கும் தேவன் உனக்கு போட்டு கொடுத்த பிச்சை. வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருந்து. 17வது வசனமா? ஆமா, 17வது வசனம் வாசியா. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தையும் எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கணும். சொன்னா முடிஞ்சு. சொல்லாத. கிருபை கிருபை கிருபை, இரக்கம் இரக்கம். நான் ஏமாத்திரம், என் ஜனம் ஏமாத்திரம். தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி, ஆசீர்வாதம் அசைக்கப்படல. கொஞ்சம் பணம், கொஞ்சம் பொருள், கொஞ்சம் அழகு, கொஞ்சம் அந்தஸ்து ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு பேஸ்ட் டப்பாவை எடுத்து அதுல இருக்கக்கூடிய பேஸ்ட் எடுத்து நம்ம அடிக்கடி சொல்ல போல கொஞ்சம் போல இந்த சுண்டுல ராவிட்டா நம்ம ஆட்களுக்கு அந்த சுண்டுக்கு நடையும். சுண்டா நடக்குது, சுண்டுல போட்டேனால ஒரு நட. சிலருக்கு ஒரு உத்திரி போல ஒரு கம்மலை போட்டு ஒரு மாதிரி ஒரு கிடுக்க போட்டா. அங்கிருந்து கன்னியாகுமரியில இருந்து ஒரு 2 அந்த 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குள்ள 10 ரூபா பொருள்ல 2 இடத்தை வாங்கி வச்சா அந்த முடியை வச்சுட்டு நடக்கிற நட. ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு செருப்பை வாங்கினா அதை போட்டுட்டு இப்படி 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 நண்டு நடந்தேமா நடக்கிற நட. ஏ அப்பா. அங்கே ஒரு 1000 ரூபாய்க்கு முடியை கொண்டு போய் குதிரைவால் முடி மாதிரி மாற்றிட்டு வந்துடுவாங்க. அவன் என்ன செய்யானே தெரில. அங்கே முடிகளை கொண்டு போய் எங்கனையா இது செய்து ஒரு மாதிரி இங்கெல்லாம் காப்பி போட்டே மாதிரி வெளுவெளுப்பா அப்படி இப்படி ஆக்கிட்டு வந்துட்டு அதில் ஒரு நம்ம ஆட்களுக்கு ஒரு அப்படி ஒரு கத்து சத்திரிய முடி கொஞ்சம் போல் இது போக நம்ம ஆட்களுக்கு ஒரு வண்டி, ஒரு காரு, என்ன மாதிரி ஊழியக்காரனை வச்சு தான் சொல்லுவேன். கொஞ்சம் வசதி இருந்து இங்கே போடுற 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா இதை வச்சு தான் நம்ம பிழைப்பு ஓடுது. ஒரிஜினலாக சொல்ல போனால் அதான் இதுக்கு பேர் வெளியே பிச்சை. இங்கே ஆண்டோடைய நாமத்தில் கிடைக்கிறதுனால காணிக்கணி வாங்குகிறோம். இதை வாங்கி தின்னுக்கிட்டு அப்படி ஒரு டவலையும் போட்டு நடக்கிற நடையை பார்க்கணும். அப்படி விசுவாசியெல்லாம் அந்த குப்பை காட்டாம போங்க சார் போங்க சார் போ இல்லை எதுக்கு இல்லை இந்த அடவும் இந்த பேச்சும் இதே போடுறையில் தானே வயிறே கழியுது. இல்லையா? உண்மை தானே. அவர் சொல்கிறார்ல, எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் என் ஜனம் எம்மாத்திரம். எங்க
அசைக்கப்படலையேங்க, பணமும் பொருளும் அவர் அசைக்கலையேங்க. இத்திரி போல நகை வந்துட்டுன்னா ஒரு பிரைஸ்லெட் இதில் அது என்னது நம்ம ஆட்கள் போட மாட்டாங்க, அது என்னது நம்ம தங்கத்தில் போட்டுட்டா அங்கன்னா கொலுசு. சில பிள்ளைகளுக்கு இப்பவும் ஆசை இருக்குது, எங்கள் அம்மைக்கு எப்படியாவது ஒரு பிரைஸ்லெட்டு காலில் ஒரு தங்க கொலுசு வாங்கி கொடுத்து தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவங்களுக்கு இல்லை, நான் கல்யாணம் பண்ணுவேன். எங்கள் அம்மைக்கு எப்படியாவது ஒரு லாக்கெட்டு போட்டு ஒரு 3 பவுனுக்கு ஒரு தாலிச்சை நான் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன். அந்த பெருமை புரியுதா உங்களுக்கு? கொலுசு, எனக்கு மணி கொலுசு பிடிக்கும். என் பிள்ளைக்கு நான் போடாட்டாலும் என் பிள்ளைக்கு அது மணி கொலுசு போட்டு தான் நடக்க வைப்பேன். சங்கு 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 சங்குன்னு சொல்லி கொலுசு மணி. நான் கொஞ்சம் போல் இருந்துன்னா என்ன இது, அப்பா ஒரு லாக்கெட்டில் ஒரு சிலுவை கடந்துட்டுனா அதை எடுத்து வெளியே போட்டுக்கிட்டு, அப்பா நம்ம சபையிலலாம் ஒரு டைமில் ஒரு சகோதரி 3 ஓட்டை போட்டு காத்து. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், விகற்பமாக இருந்துச்சு. இந்த 2-3 ஓட்டை போட்டு ஒரு சங்கிலி போட்டிருப்பாங்க காற்றுல. அது எனக்கு பார்த்தாலே இதாக இருக்கும். டாஃபர்மேன், ஜெர்மன் செப்பேடு, ராட்வீலர், 3 நாய்க்கு பேர். இது ஜெர்மன் செப்பேடு, இது ராட்வீலர், இது டாப்பர்மேன். 3 நாயையும் சேர்த்து ஒரு கெட்டு கட்டியிருப்பாங்க. அது ஒரு அழகா அவங்களுக்கு கெட்டு. 3 ஓட்டையும் போட்டு 3 இது போட்டால் ஒரு ஓட்டு. அவன் அவ்வளவு சம்பாதிச்சிருக்கானே. இல்லை, நான் கேட்குறேன், உன் வாழ்க்கையில் தேவன் தானே முக்கியமானவராக இருந்தார். அல்லேலூயா. கொஞ்சம் போல பணம், எங்களை போல உள்ள ஊழியக்காரர்களுக்கு ஒரு பெரிய சபை கிடைச்சிட்டா, அப்படி பெரிய இதாகிட்டா அவ்வளோதான். அவ்வளோ ஒன்று ஒரு கத்து. ஒரு கார் வந்துட்டா, ஒரு 4 பேர் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டா உடனே எங்களுக்கு ஒரு கத்து. அப்படி ஒரு சிலிப்பு பீப்பா இவ்வளோ பரிசு கிடக்கும். பீப்பா ஒரு அரைஞ்சி கூட குறைக்க கிடையாது. அதே தள்ளிட்டு இப்படியே ஒரு கத்து. எங்களுக்கு நடக்கிறது வரைக்கும் எந்திக்கை குறைக்கும் கழிவு இருக்காது. அப்ப அம்மா தான் எந்திக்கணும். ஒரு சிப்பாயம் போட்டு எங்களுக்கு ஒரு கத்து, ஒரு கழிவு இருக்கு. ஒன்றை குறிச்சும் பெருமை பாராட்டாங்க. ஓப்பனா சொல்றேன், ரொம்ப மனத்தாழ்மையா இருங்க. அவர் சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் கொஞ்சமில்லை, உங்களுக்கு பட்டியல் போட்டு சொன்னோம். கொடுத்ததும் கொஞ்சமல்ல, நிறைய கொடுத்தார். அல்லேலூயா. எம்மாத்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் வெற்றியும் ஆசீர்வாதத்துக்குரிய வரும்போதும் தலை விரிச்சு ஆடல். அல்லேலூயா. கொஞ்சம் போல இருந்துனா, கொஞ்சம் போல கலராக இருந்தா, கொஞ்சம் போல லட்சணமாக இருந்தா, நான்லாம் உங்கள் சுண்டிலேருந்து தலைமுடியிலேருந்து எல்லாத்தையுமே லேசாக கவனித்து பார்ப்பேன். அல்லேலூயா. சிலருக்கு எல்லாம் இருக்குது, இந்த வாய் மட்டும் இவ்வளவுத்துக்கு 7 இன்ச்சு 8 இன்ச்சு அதான் டேப் பிடிச்சி பார்த்தா. இந்த 2 உதட்டை மட்டும் எடை போட்டு பார்த்தா குறைஞ்சபட்சம் 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். இதை வச்சுட்டு நம்ம ஆட்கள் போடுற பாட்டம், பூச்சி போல முடி இருக்கும். அந்த முடியை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு முடி திரிப்பான வச்சுக்கிட்டு அதில் ஒரு எதுக்குங்க? இருந்ததெல்லாம் கொடுத்துட்டு கூட கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3 கோடி ரூபாய்க்குள்ள டைம் பீஸ், 3 டைம் பீஸில் 3 கோடி ரூபாய்க்குள்ள வாட்சை நீ கட்டியிருந்தாலும் சரி, 30 ரூபாய்க்குள்ள வாட்சை கட்டினாலும் சரி, வித்தியாசமாக டைம் காட்டினா சரியாகுமா? இல்லை ஒரே டைம் தான் காட்டுமா? ஒரே டைம் தான் காட்டுமா? ஐஃபோனில் 16 இருக்குது சரியா, புதுசாக 16 ப்ரோ இறங்கியிருக்கு சரியா, இது 16 17 இறங்கியிருக்கு. 1.5 லட்சம் ரூபா. 500 ரூபாய்க்குள்ள ஒரு செல்ஃபோன் இருக்குது. 2லையும் வாய்ஸ் ஒன்று போல தான் கேட்கணுமா, இல்லை மாற்றி கேட்கணுமா? ஒன்று போல தான் கேட்கணும். இவ்வளோதானே வித்தியாசம். அல்லேலூயா. அவ்வளோதானே வித்தியாசம். அல்லேலூயா. 1.5 லட்சம் ரூபாய்க்கு வச்சோன்னு ஐஃபோன். ஹலோ, ஐஃபோன் தெரியணுமா? ஹலோ ஹலோ. எதை குறிச்சு இருக்கக்கூடாது. தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி ஆசீர்வாதங்கள் வந்த போதும் கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்தபடியால் ஆசைக்கப்படும். இதே கூட்டம் 500 பேராக மாறினாலும் ஜெபாபுரவருக்கு பெருமை வரக்கூடாது. நான் நல்லா ஊழியம் செய்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். கிருபை, ரட்சிக்கப்பட்டதே கிருபை, உயிரோடு வாழ்றது கிருபை, உங்கள் மத்தியில் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுவது கிருபை, ஆண்டோட இரக்கம் ஈவு. அல்லேலூயா. நம்மளால கிடையாது. நான் அடிக்கடி சொல்ல, 4 நேரம் அடாப்டர் புடுங்கி போயிருக்கோன்னா இப்போ நின்று பிரசங்கம் பண்ண முடியாது. அல்லேலூயா. இவ்வளோதான் மனுஷன்டே நல்ல ஒரு. எங்கள் குடும்பங்கள்லாம் பெரிய சாமர்த்தியம் சொல்லுவாங்க, நான் உழைச்சேன் சம்பாதிச்சேன்னு. தேவையில்லாமல் உழைச்சதும் சம்பாதிச்சதும் ஆஸ்பத்திரிக்கும் பல இடத்துலையும் செலவுன்னு நம்பி இழக்க வேண்டியது இருக்குது. நான் உழைச்சேன் சம்பாதிச்சேன் சொல்லவே செய்யாத. கிருபை, தேவனுடைய இரக்கம். 6வது, அசைக்கப்படாமல் இருக்கணுமானா, எப்போ அசைக்கப்படாமல் இருக்கணுமானா, வசதிகளும் ஆசீர்வாதம். 7 சீக்கிரமாக சொல்லி முடிப்போம், நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமாக சொல்லி முடிப்போன்னே போயிட்டு இருக்கிறோம். வாசிங்க.
1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34 இருந்து 37 வரைக்கும் 37வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 34 37 சீக்கிரம் வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து 1 சாமுவேல் 18:29 1 சாமுவேல் 19:10 சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிருவோம். 1 சாமுவேல் 18:29. ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். 1 சாமுவேல் புஸ்தகம் 19:10 1 சாமுவேல் புஸ்தகம் 19:10. அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து. சத்துருக்களின் அனுபவம், சிங்கம் கரடி சத்துருங்கிற அவருடைய வாழ்நாட்கள்ல கடைசி வரைக்கும் பேய் ஓத்துறோம். உன் வீட்டாரே உனக்கு சத்துருங்கிறதுல பயங்கர சத்துரு. ஆனா சங்கீதம் 18 தலைப்பு வாஸ்து பார்த்தா, சங்கீதம் 18 தலைப்பு வாஸ்து சங்கீதம் கர்த்தருடைய தாசனாகிய தாவீதே இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கு நீங்களாக்கப்பட்ட கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்க எந்த சத்துரு எப்படி வந்தாலும் அசைக்கப்படாமல் இருப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய சத்துருக்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள், எப்படிப்பட்ட பேய் எழும்பினாலும் சரி, ஒன்றும் பயப்படாதுங்க. கர்த்தரை எப்பொழுது உங்களுக்கு முன்பாக வைத்திருந்த அவர் உங்கள் வலது பாரசத்தில் இருந்தா அசைக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது எபூசியர் சொல்கிறாங்க, அங்கே குருடர்களும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் 7வது வசனம் வாசிங்க. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார். குருடர்களும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். வாசியா. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. அது தாவீதி நகரமாயிற்று. கர்த்தர் சீயோன் கோட்டையை பிடிப்பதற்கு தாவீதுக்கு உதவி பண்ணார். இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாக, உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எந்த விதத்தில் எப்படிப்பட்ட சத்துரு வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கேன். அவர் என் வலது வாரசத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் தாவீதை சகல சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவித்த போது பாடின சங்கீதம், தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது கர்த்தரின் நகரமாயிற்று. கண்களை மூடுவோமா, சற்று முழங்கால்களை முடக்குவோமா, புரிந்து வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. அருமை சகோதரனே, சகோதரியே, அருமை ஆவிக்குரிய தேவண்டே பிள்ளையே, வாழ்க்கையை சற்று நிதானித்து சீர்தூக்கிப்பார். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்டவங்க தான் கீழே உள்ள வசனத்தில் சொல்லியிருக்கோம், உடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். தாவீதை கர்த்தருடைய எல்லா சத்துருக்களை நீங்களாக்கி விடுவித்த போது அவன் பாடின சங்கீதம், தாவீதுடைய ஜீவிய நாட்கள் எல்லாம் ஆடுமைக்கு ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு மரணம் வரைக்கும் சத்துருக்களின் அனுபவம். சாலமோன ராஜாவாய் அபிஷேகம் பண்ணக்கூடிய நேரம் வந்தபோது கூட அதோனியா ஒரு சத்துருவாய் எழும்பினான். அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை ஆராதனையிலும் ஒரு முறை கூட உன்னுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார். ஒருவேளை நீ அதைரியப்பட்டு சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து அசைக்கப்பட்டது போல உள்ள நிலவரத்தில் வருவாயானால் தாவீது ராஜாவை நினைவுக்கு கொள்வாயாக. எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலவரத்திலே, நிந்தைகள் அவமானத்தின் மத்தியிலே ராஜாவாகிய தாவீது அசைக்கப்படாமல் இருக்கும்படிக்கு கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்தார். அவர் அவனுடைய வலது பார்சத்தில் இருந்தபடியால் அசைக்கப்படவில்லை. பசி, பட்டினி, வறுமையின் அனுபவத்துக்குரிய சூழ்நிலைகள் அவரை சந்தித்த போதும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்ததினால் அவருடைய வலது பார்சத்தில் இருந்தபடியால் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். 3வதாக அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே அவர் அசைக்கப்படாத, தீராத வியாதி நேரங்களிலே அசைக்கப்படாத விதத்திலே கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்து வாழக்கூடியவராக காணப்பட்டார். 4வதாக அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான இழப்புகள் வரும்போது அவர் அசைக்கப்படவில்லை. காரணம், கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தார். 5வதாக அவருடைய வாழ்க்கையில் துரோகத்துக்குரிய சம்பவங்கள் சம்பவிக்கும் போதும் அவர் அசைக்கப்படாமல் இருந்தால் காரணம், கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தார். எத்தனையோ வெற்றிகள், செழிப்புகள் வந்த போதும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்ததினால் எந்த விதத்திலும் பெருமைக்கு இடம் கொடுக்காமல் தாழ்மை உள்ளவராய்
வாழ்ந்து முடித்தார். ஏழாவதாக சத்துருக்களின் அனுபவம் இருந்த போதும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியாளராக, ஜெயித்தவராக, சத்துருக்களுக்கு நீங்களாக்கப்பட்டவராக வாழ்ந்து முடித்தார். அதற்கு காரணம் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தார். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருக்களுக்கும் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஜெயத்தை தந்து சீயோன் கோட்டை தாவீது ராஜா பிடித்தார் என்பது போல நித்தியத்திலே சீயோனா எருசலேமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.